ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பைத்தன் சீரிஸ் தமிழ். போன வீடியோவில் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா வந்து பைத்தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அண்டு, ஆர், நாட். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அது வந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அண்ட் ஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணுது, அதோட ஒர்க்கிங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அது ஒர்க்கிங்ஸ் நம்ம புரிஞ்சுக்க நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நான் வந்து 100ன்னு வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து printf ஃபங்க்ஷன்லேயே நான் வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறேன். ஸோ தட் எனக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பூலியன் டைப்பில் கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் பூலியன் டேட்டா டைப்பில் கிடைக்கும். ஸோ டேட்டா டைப் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இப்போதைக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸை மட்டும் வரும். அதாவது கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் நீங்கள் பார்த்த மாதிரி அதே மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் வரும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 5 ஒன்று எடுத்துக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அது கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதாவது இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறது தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன். அதுக்கு நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 100 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் கம்பேர் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆண்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஆண்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிடுச்சு. 2 கண்டிஷனும் இருக்குது. ஸோ நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணேன்னா ட்ரூன்னு எனக்கு காமிக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸ் வந்து நம்ம 100ன்னு அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து 100ன்னு அசைன் ஆயிரும். ஸோ 100 இஸ் கிரேட்டர் தென் 5. ஓகே, ட்ரூ ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் பார்க்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 100. அப்போ இங்கே வந்து 100ன்னு இருக்கும், ரெண்டுமே ஈக்குவல். அதனால உங்களுக்கு ட்ரூன்னு ஆயிரும். ஸோ ட்ரூ இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆண்டுங்கிற ஒரு ரிசல்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இது நான் நாட் ஈக்குவல் டு நான் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு வருது. எதனால் ஃபால்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துடும். ஓகே, ஸோ ஆண்டுன்னு போட்டாச்சு, ஆண்டு கீவேர்ட் போட்டாச்சு. இங்கே வந்து 100ன்னு இருக்கும். 100 இஸ் நாட் ஈக்குவல் டு 100. ஸோ அது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இங்கே ட்ரூ இருக்கும், இங்கே ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஃபால்ஸுங்கிறது தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆண்ட் ஆப்ரேஷனோட லாஜிக் ஒர்க்கிங்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நான் ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ட்ரூன்னு காமிக்கும். எதனால் எனக்கு இங்கே ட்ரூன்னு காமிக்குது? போன இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு காமிச்சுன்னு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். நாட் ஆர் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலே நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து ட்ரூன்னு வந்துடும். ஏதாச்சும் ஒரு இது இருந்தாலே நம்மளுக்கு ட்ரூன்னு வரும். இன்கேஸ் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூன்னு தான் வரும். எப்போ நம்மளுக்கு ஃபால்ஸ் வரும்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வரும். ஸோ அதுதான் வந்து ஆர் ஆப்ரேஷனோட ஒர்க்கிங்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸுங்கிறதுல தான் 100 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே 100 அசைன் ஆயிரும். ஸோ 100 இஸ் கிரேட்டர் தென் 5, ட்ரூ. அப்புறம் ஆர் ஆப்ரேஷன் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸில் 100 ஆயிரும். ஸோ 100 இஸ் நாட் ஈக்குவல் டு 100, ஃபால்ஸ். இங்கே ட்ரூவும் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ ட்ரூவும் ஃபால்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு ட்ரூன்னு வந்துடும். இப்போ வந்து நான் வந்து இதை எடுத்துகிட்டு நான் லெஸ் தென் போட்டுக்கிறேன். இப்போ பண்ணிங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்னு வரும். எதனால் ஃபால்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸை லெஸ் தென் 5 அப்படின்னு பண்ணால் ஃபால்ஸ் தான். அதேமாதிரி ஆர் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 100ன்னு வந்துடும். ஸோ 100 இஸ் நாட் ஈக்குவல் டு 100. ஸோ ரெண்டுமே ஃபால்ஸு, அதனால் நம்மளுக்கு ஃபால்ஸ்னு வந்துருச்சு. இதுதான் வந்து நம்மளோட ஆர் ஆப்ரேஷனு. ஸோ ஃபைனலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேஷன் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கண்டிஷன் எடுத்துக்கும். அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட்டில் பிரிண்ட் பண்ணும். இதே வந்து நம்மளுக்கு ஃபால்ஸாக இருக்கிற ரிசல்ட்டை வந்து ட்ரூன்னு ரிசல்ட் பண்ணும். அது எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இது இருக்குல்ல, இந்த வந்து நான் அதை வந்து கட் பண்ணி நான் வந்து நாட்டுங்கிற கீவேர்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் இந்த கீவேர்டு யூஸ் பண்ணால் எனக்கு ட்ரூன்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரூன்னு வந்துருச்சு. இது என்னன்னா வந்து இங்கே ஃபால்ஸாக இருக்கிற கண்டிஷனை வந்து ட்ரூவாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஏதோ அதோட ஒர்க்கிங்க ட்ரூவாக இருக்கிறது ஃபால்ஸாக மாற்றும், ஃபால்ஸாக இருக்கிறது ட்ரூவாக மாற்றும். ஸோ இந்த வீடியோவில்